சுதா மூர்த்தி அவர்களின் கிராண்ட்மாஸ் பேக் ஆஃப் ஸ்டோரீஸ் புத்தகத்திலிருந்து தி என்சாண்டட் ஸ்கார்பியன்ஸ் கதையை தமிழில் கேட்டு ரசிக்க தயாராக இருக்கீங்களா? சித்தார்த் ஒரு இளமையான நல்ல குணமுள்ள வணிகர். அவர் வேலை தேடி ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கிருந்த மக்களை அவர் மிகவும் விரும்பினார். அவர் தனது சேமிப்பு அத்தனையும் பயன்படுத்தி ஒரு வீடு வாங்கி அங்கேயே வாழ முடிவு செஞ்சார். அப்படி அவர் வீடு தேடும்போது அவர் உதயை சந்தித்தார். உதய் ஒரு ஏழ்மையான மனிதன். அவரோட குடும்பம் ஒரு காலத்தில் மிகவும் பணக்காரங்களாகவும் நில உரிமையாளர்களாகவும் இருந்தது. ஆனால் இப்போ அவங்க நல்லா இல்லை. உதய் தன்னோட குடும்ப கடன்களை அடைக்கிறதுக்காக தன்னோட பழைய குடும்ப மாளிகையை விற்க முயற்சி செஞ்சார். உதய் காட்டின வீடு சித்தார்த்துக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அவர் அதை உடனே வாங்கினார். அப்புறம் அவர் இடிஞ்சு கிடந்த அந்த மாளிகையை சரி செய்ய தொடங்கினார். அவர் பழைய தரையை தோண்டினப்ப ஒரு பூட்டப்பட்ட பெட்டி நிலத்தடியில் புதஞ்சிருப்பதை பார்த்தாரு. அவர் அதை திறந்தப்ப அது தேள்களால் நிரம்பி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் பயந்து அந்த பெட்டியை தூக்கி எறிஞ்சார். அன்னைக்கு மாலை நேரத்தில் கிராமத்தில் இருக்க ஒரு புத்திசாலியான மனிதரை பார்த்து தேள்களின் பெட்டியை பற்றி விசாரித்தார். அந்த மனிதர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, குடும்பத்தில் யாருக்காவது பணம் தேவைப்படும் போது பயன்படுத்த வேண்டி உதயின் முன்னோர்கள் பணத்தை அந்த பெட்டியில் மறைச்சு புதைச்சி வச்சிருக்கணும். பல ஆண்டுகளாக அவங்க அந்த பெட்டி இருக்கிறதையே மறந்துருக்கணும்னு சொன்னார். ஆனால் அந்த பெட்டியில் பணம் இல்லாமல் தேள்கள் இருக்கிறத நினச்சி இன்னும் குழப்பமடைஞ்சார் சித்தார்த். முதியவர் சிரிச்சார். பெட்டி பழைய மந்திரத்தால் பாதுகாக்கப்படுது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை தவிர வேற யாராவது அதை திறந்தா அதில் தேள்கள் திரியறத போல தெரியும். ஒரு உண்மையான குடும்ப உறுப்பினர் மட்டுமே பெட்டியில் பணம் இருக்கிறத பார்க்க முடியும். இதை கேட்டு சித்தார்த் வருத்தப்பட்டார். கிராமத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உதய் தன்னோட மூதாதையர்கள் விட்டு போன வீட்டை திரும்பி பார்த்தப்ப அவர் கண்களில் வழிஞ்ச கண்ணீர் சித்தார்த்துக்கு நினைவு வந்தது. மறைஞ்சிருக்கிற புதையலை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டையே விற்க வேண்டி இருந்திருக்காது. சித்தார்த் வீட்டுக்கு திரும்பி போனதும் உதய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உரிமை கொண்டாட வர வரைக்கும் இந்த பெட்டியை பாதுகாப்பாக வைக்க முடிவு செஞ்சார். அந்த பெட்டி உதய் குடும்பத்தின் உண்மையான வாரிசால மட்டும்தான் கண்டு கொள்ள முடியுங்கிறத உணர்ந்த அவர் அந்த பெட்டியில் இருந்து 4 தேள்களை எடுத்து புதுசாக திறக்கப்பட்ட அவரோட கடையின் 4 மூலைகள்லையும் தொங்க விட்டார். அவரோட வாடிக்கையாளர்கள் கடைக்குள்ளே நுழையும் போது, சித்தார்த், உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்கள் கடையிலேயே ஆபத்தான பூச்சிகளை தொங்க விட்டுருக்கீங்க. கடைக்கு வரவங்களை பயமுறுத்த விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க. சித்தார்த் அது கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் கடையில் தேள் இருந்தாலும் இல்லைன்னாலும் கடையில் உள்ள பொருட்களுக்காக மக்கள் பல மைல்கள் தாண்டியும் வருவாங்கன்னு சித்தார்த்துக்கு நல்லா தெரியும். படிப்படியாக அவரோட கடை தேள் கடைன்னு சொல்கிற அளவுக்கு பிரபலமாச்சு. மக்கள் அவரை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் சித்தார்த் அதை பற்றி கவலையே படலை. பல வருடங்கள் கடந்தது. சித்தார்த் இப்போ மனைவி, குழந்தைகள் மற்றும் போதுமான பணத்தோட வாழ்கிற ஒரு நடுத்தர வயது கமனிதராக இருந்தார். ஆனால் அந்த பெட்டிக்கு உரிமையானவங்க யாரும் வரலையேன்னு அவருக்கு வருத்தம் இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறுவன் கடைக்குள்ளே நுழைஞ்சு, ஐயா, நீங்கள் பணக்காரரு, தேவைன்னு வரவங்களுக்கு அடிக்கடி உதவி செய்கிறவர்னு கிராமத்தில் உள்ள பல பேர் மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். பள்ளிக்கூடத்தில் கட்டணம் செலுத்த முடியாததுனால என் படிப்பை நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. தயவு செஞ்சு என் படிப்பை முடிக்க நீங்கள் கொஞ்சம் கடன் கொடுக்க முடியுமான்னு கேட்டான். சித்தார்த் சோகமாக தலையை ஆட்டினார். கிராம மக்கள் என் செல்வத்தை பற்றி மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க.
நான் போதுமான அளவு சம்பாதிக்கிறேன். ஆனால் உனக்கு உதவி செய்ய எனக்கு விருப்பம் இருந்தாலும் உதவி செய்யவோ இல்லை கடன் கொடுக்கவோ என்னால் முடியாதுன்னு சொன்னார். இதை கேட்ட சிறுவன் கோவப்பட்டான். ஐயா, உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு அதை வெளிப்படையாக சொல்லுங்க. ஏன் பொய் சொல்கிறீங்க? பணத்தை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு. இல்லைன்னா உங்கள் கடையின் 4 மூலைகள்லேயும் ஏன் தங்க நாணயங்களை தொங்க விட்டுருக்கீங்க? என்னை போல சில ஏழை மாணவர்களுக்கு உதவ நீங்கள் சில நாணயங்களை உபயோகிக்கலாமேன்னு சொன்னான். சித்தார்த் அவனை வியப்போட பார்த்தாரு. அவர் கண்களில் உற்சாகம் பொங்க, என்ன நீ இப்போ என்ன சொன்னன்னு கேட்டாரு. உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்னு சிறுவன் மீண்டும் சொன்னான். ஆமாம், நான் அதை கேட்டேன். ஆனால் என் கடையில் இருக்க நாணயங்களை பற்றி நீ என்ன சொன்ன? பையன் இப்போ சந்தேகத்தோட சித்தார்த்தை பார்த்தான். ஒருவேளை இந்த உற்சாகமான மனிதர் பைத்தியமாக இருப்பாரோன்னு பயந்து, நீங்கள் கடையில் 4 மூலையிலையும் தங்க காசை தொங்க விடுற அளவுக்கு பணக்காரர்னு சொன்னேன். சித்தார்த் மகிழ்ச்சியில் கூச்சல் போட்டு விரைந்து போய் அந்த சிறுவனை கட்டி பிடிச்சாரு. நீங்கள் உதய் கமலக்கருக்கு சொந்தமா? உங்கள் குடும்பம் இந்த கிராமத்தில் எப்போவாச்சும் வாழ்ந்ததான்னு அந்த சிறுவன் காதுகளில் கத்தினாரு. அந்த சிறுவன் எச்சரிக்கை உணர்வோட கொஞ்சம் பின்வாங்கினான். ஒருவேளை இந்த பணக்காரர் பைத்தியமாகவும் ஆபத்தானவராகவும் இருக்கலாம்னு நினச்சான். ஆமாம், என் பேர் உதய். என் தாத்தா பேரை எனக்கு வச்சாங்க. அவரோட குடும்பம் பல தலைமுறைகளாக இங்கே வாழ்ந்தது. அப்புறம் அவங்களுக்கு கஷ்டகாலம் வந்தப்ப என் தாத்தா தன்னோட பழைய வீட்டை விற்றுட்டு ஊரை விட்டு போயிட்டாரு. அவர் தன்னோட மூதாதையர் சொத்தை விற்க வேண்டிய துயரத்திலிருந்து மீள முடியாமல் மனமுடைஞ்சு இறந்து போனார். சித்தார்த் தன் கண்களில் இருந்த கண்ணீரை தொடச்சிட்டு இங்கேயே காத்திருன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு விரைந்து போய் அந்த பழைய பெட்டியோட திரும்பி வந்து அதை அந்த சிறுவன் கையில் கொடுத்தாரு. அதை திறந்து பார்த்து, உனக்கு அதில் என்ன தெரியுது சொல்லுன்னு சொல்லிட்டு சிரிச்சாரு. சிறுவன் பெட்டியை திறந்தான். அவன் கண்கள் அவன் தலையை விட்டு கீழே விழுந்துட்ட மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஏன்னா அவன் தன் கற்பனைகளில் கனவு காண்றதை விட அதிகமான பொக்கிஷங்களை தன் கையில் வச்சிருந்தான். அந்த பெட்டி தங்கம், வெள்ளி நாணயங்கள் மற்றும் நகைகளால் நிரப்பப்பட்டிருந்தது. அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்த சித்தார்த்தை ஆச்சரியத்தோட பார்த்தான். ஆமாம், இது உனக்கு சொந்தமானது தான். உதயின் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உரிமை கேட்டு வருவார்னு நம்பி பல வருடங்களாக பாதுகாப்பாக வச்சுருக்கேன். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு போங்க. உங்கள் முன்னோர்களோட செல்வத்தை நியாயமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்லா இருங்கன்னு சொன்னார். அப்புறம் சித்தார்த் அந்த சிறுவன்கிட்ட உதய் குடும்பத்தை சேராதவங்களுக்கு தேள் நிரப்பப்பட்டதா தெரிஞ்ச பெட்டியை கண்டுபிடிச்ச கதையை விளக்கி சொன்னார். அந்த கதையை கேட்டதும் சிறுவன் உதய் வியந்து போனான். அவன் சித்தார்த்துக்கு தன் செல்வத்தில் பாதியை நன்றியோடு கொடுத்தான். ஆனால் சித்தார்த் அதை ஏற்றுக்கலை. இது உங்களோட சொத்து, போ, உன் வாழ்க்கையை அனுபவின்னு சொல்லி அனுப்பினார். உதய் பெட்டியோட கிளம்பி போனான். அவன் வாழ்க்கை முழுசும் தன்னோட செல்வத்தை பாதுகாப்பாக வச்சிருந்த வேடிக்கையான நேர்மையான முதியவரை என்றுமே மறக்கலை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க.